வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அதனை பெற்றுக் கொள்கின்றனர். வந்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் படத்துடைய கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர். இந்த கதை நான் ஆக்சுவலா எங்க யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு அண்ணன். நான் யார்கிட்டயும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல. நான் டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன். அதே போல யாருக்கிட்டையும் போயிட்டு வேலை கேட்கறதோ இல்லை யார்கிட்டாவது போய் வாய்ப்பு கேட்கறதோ எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்டதில்லை. எந்த இதுலையும் நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கணும்னு நினச்சேன். அதனால எனக்காக நான் ஏற்படுத்திக்கிட்ட கதை தான் இது. நான் என்னை நான் மெருகேற்றிக்கிட்டேன். அது பெரிய கதை அது. அதனால நான் ஸ்ட்ரைட் ஹீரோ தான், நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற முடிவு பண்ணி தான் நான் இறங்கி இருக்கிறேன். இந்த கதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான கதை. ஆக்சுவலாக நான் நிறைய படம் பார்ப்பேன். நிறைய படங்களுடைய நிறைய குறைகள் இருக்கும். இந்த கதை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நிறைய படத்தை பார்த்த அனுபவம் தான் இந்த கதை இந்த படத்தை நான் நல்லா எடுத்திருக்கிறேன். கண்டிப்பா எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு. 1% கூட சந்தேகம் இல்லை இந்த படம் தோக்கும் அப்படின்னு. கண்டிப்பா சிறு திரைப்படங்களுக்கு ஒரு அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு உந்துகோலா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரசிகர்ஸையும் மீடியாக்களையும் திரையரங்க உரிமையாளர்களும் சிறு படங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் சிறு படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது ஒரு மன வருத்தமா இருக்கு. அது திரையரங்கு உரிமையாளர்கள் கொஞ்சம் மனசு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி சிறு படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அளிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்குங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. வேற என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க, நான் பேசுறேன். ஆக்சுவலா ஆடியோ லான்ச்சுக்கு வர வச்சவங்க வந்தவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். பட் இது நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணல. இது ஸ்ட்ரைட்டா யூடியூப் சேனல்ல நாங்கள் இந்த ஆடியோவும் ட்ரைலரும் ரிலீஸ் பண்றோம் ஸ்ட்ரைட்டா. அதுதான். வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? PR ப்ரொடக்ஷன்ஸ் பால்ராஜ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்றோம் சார். இந்த இது என்னுடைய ஓன் பேனர்ல தான் இந்த படத்தையும் நான் ரிலீஸ் பண்ண போறேன். PR ப்ரொடக்ஷன்ஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. மார்ச் 6 இந்த படம் ரிலீஸ். PR ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகும். வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நன்றி. இந்த படம் நான் மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்கள் போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, ரொமான்டிக்கான சீன்ஸு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் சாரை மீட் பண்ண போகிறப்போ ஒரு ஸ்டார்டிங் எனக்கு கேட்டது இதில் 2 லீட் இருக்காங்க. ஒரு லீட் நார்மல் டீசெண்டாக இருக்கும், இன்னொரு லீட் ரொமான்ஸ் சீன் நிறைய இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் இல்லை ரொம்ப இன்டிமேசி நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை லிப்லாக் கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. இல்லை சாரி நான் அது பண்ண முடியாது, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் சார் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்லை முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் சார் அதை புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் சரி ஓகே என்ன சீன் வருதோ அதை எடுத்துக்கலாம், சீட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய விஷயம் அப்படி சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயம் நாங்கள் அது இப்போ கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கோம் அப்படின்னா அதை நாங்கள் நிறைய சீட் பண்ணி எடுத்தோம். அப்புறம் ஃபைனலாக அது நல்லபடியாக வந்துச்சு. ஸோ இதெல்லாம் சார் சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வேறு டைரக்டராக இருந்தால் என்ன இவங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சார் என்னுடைய கம்ஃபர்ட்டையும் பார்த்து அவர் நிறைய விஷயம் அவருமே அதை பார்த்துட்டு பொறுமையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதுக்காக தேங்க்யூ.
அப்படி இல்லை. இதுல வந்து அந்த காட்சி நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி சொன்னது வந்து ஃபிளிப் லாக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அதனால சீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால சார் அவர் சப்போர்ட் பண்ணார் இல்லையா, அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இல்லை டூப் போடணும்னு கிடையாது. இப்போ உண்மையாகவே இப்போ கேமராலையுமே உண்மையாகவே பண்ணால் திரும்பி இப்படி கொடுத்தாலுமே அது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேம்மா ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே உட்காருங்க. அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா இது மாலை வணக்கம் இல்லை. எப்போவுமே ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்னால் 4 பாட்டு போடுவாங்க, அதை பார்ப்போம். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம், ஏதாவது பேசலாம். ஆனால் இதுக்கு வழி இல்லாமல் போயிட்டாரு அறிவிச்சவர் பால்ராஜ். நான் தான் இயக்குனர் பேரரசு கேட்டேன், எங்கள் தயாரிப்பாளர் அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர், அவரே கதை வசனம்னு போட்டிருக்காரு, புது டி ராஜேந்திரான்னு கேட்டேன். யார்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சாருன்னு கேட்டேன். தெரியல, நேம் சொல்லிட்டாரு பேரரசு. எங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்ல வேலை படிச்சுட்டு வந்துட்டாரு. அதாவது இல்லை இல்லை இல்லை, அதாவது அதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு, அந்த திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் திரைப்பட கல்லூரியில் படித்தது வந்து ப்ராக்டிக்கல் ஆகாது. ஏன்னா நான் நிறைய தயாரிப்பாளர்கள் கேட்கும்போது என்ன, அப்போ கேப்டன் ஆர்கே செல்வமணி அறிமுகப்படுத்தும்போது நம்ம டைரக்டர் என்ன சொன்னாங்க, என்னையா போய் படிச்சுட்டு வர்றாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்ததையா கேமரா என்ன ஷார்ட் என்னங்க தெரியும்னு அப்போவே கிண்டல் அடிச்சு ஆட்டுலாம் உண்டு. இவர் எந்த கல்லூரியில் படித்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வர்ற எல்லாருமே, அதாவது காசு வச்சிருக்கவங்க எல்லாருமே கதாநாயகன் தான், அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. எதுக்கு இன்னொருத்தரை போட்டு ரிஸ்க் எடுக்கணும்? நாமளே நடிச்சு அது லாபமோ நஷ்டமோ நாமளே ரிஸ்க் எடுத்துருவோம். இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோட வர்றாங்க, அது நம்ம பார்க்க வேண்டியதுதான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகை மாதிரி இருக்காரு. ஏன்னா அவருடைய ஃபேஸ் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நமக்கு தோணுது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அறிவிச்சவர் அன்புச்சனையும் சொன்னார், என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பீங்க கரெக்டாக நேர்மையாக கரெக்டாக இருந்தால் எத்தனை கோடி வாழ்ந்துருவோம். ஏமாத்த வந்து கிட்டே சேர்ப்பாடு கூட்டு உதப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்ன, இப்போ படம் தயாரிக்கிறது ஈஸி, ஃபைனான்ஸ் வாங்குறது கூட ஈஸி தான். ஏன்னா ஏதாவது நிலத்தை கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் தியேட்டர் கிடைக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. சமீபத்தில் கூட சல்லீர்கள் படத்தினுடைய தயாரிப்பு ஆரம்பிச்ச சுரேஷ் கமால் சொன்னார், எனக்கு மால் தியேட்டர்லாம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சினிமா தயாரிப்பாளர் சங்கமும் அதிகமாக இருக்கு. முதல்ல ஒரு சங்கம் ஒரு தொழில் இப்படி சொன்னாதான் கவர்மெண்ட்டை நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியும். இன்னைக்கு லெவலில் நம்முடைய இப்போ என்னன்னு தேர்தல் நடக்கல, அறிவிச்சவர் அன்புச்செழியன் வந்து தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்துச்சுன்னு சொன்னாரு, நடக்கல, இதுதான் நடக்க போகுது. அதான் நடக்க போகுது. இது என்னன்னா, இப்போதைய நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து இங்க பார்க்காம அவர் சொந்த ஊரான காரைக்குடியில் போய் முதலமைச்சரை பார்த்துருக்காரு. ஏன்னா இங்க கோட்டையில அனுமதி கிடைக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ தமிழ் குரலும் போட்டியிடுறாரு. இதுக்கு இடையில நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. இதுல ஒரு அரசாங்கத்தின் மூலமா சலுகைகள் கிடைப்பதற்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை சிறு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது குழப்பத்தில் தயாரிப்பாளர் இருக்காங்க. எல்லாத்தையும் பணம் இருக்கு, எல்லாத்தையும் படம் எடுக்கணுங்கிற அறிவாற்றல் இருக்கு. அவர்கிட்ட சொல்ல முடியும்.
பாலராஜ் சொல்லுங்க. இல்ல பாலராஜ் சொல்லுங்க. ஏன்னா இப்ப சமீபத்தில் இல்ல நாங்க இப்ப சமீபத்துல இந்த வாரம் ஒரு 5 படம் தொடர்ந்து பார்த்துருக்கேன். இப்ப அண்ணனை வச்சு சொல்றேன், அரசாங்கத்தை நம்பி யாரும் படம் எடுக்காதீர்கள், சலுகையை நம்பி படம் எடுக்காது. உங்களுடைய உண்மையான கதையை நம்பியும் உங்களுடைய பணத்தை நம்பியும் உங்களுடைய திறமை நம்பி படம் எடுத்தால் யாருக்கிட்ட கை ஏற்ற என்னுடைய அருமையான தாழ்மையான கருத்து. நன்றி அண்ணன், தெளிவா பேசுவார். நான் தெளிவா பேசுறேன்னு அவரே பேச போயிட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரை விட நாங்க தான் அதிகமா படம் பார்க்கிறோம். நமக்கே தெரியும், கடந்த 3 நாட்களா 5 படம் பார்த்திருக்கோம். 5 படமும் ஒரே கிளைமாக்ஸ் உண்டா இல்லையா? 5 படமும் ஒருத்தர் லவ் பண்றாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் மறுபடியும் சேர்றாங்க. கிளைமாக்ஸ்ல ஒரே டைலாக் தான். 3 படமும் ஒரே டைலாக். இப்படி இருந்தா எவங்க படம் பார்ப்பாங்க? ஏன் ஒரு கதை கேட்கும் போது இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க அந்த கதைன்னு யாருக்குமே அறிவாற்றல் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்னத்தை நீங்க படத்தை போட்டு படத்தை எடுக்க போறீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் ஒரு கோளாறு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் இதை சொல்ல வைக்கப்படலை. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்வீட்டி நாட்டி கிரேசி சூப்பர் படம். நிச்சயமா அந்த படம் சூப்பர் கலக்கல் நீங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதே மாதிரி வரும். எதுக்கு சொல்றேன்னா, அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை இருக்கு. அந்த டைரக்டர் மிஸ்டர் ராஜசேகர் நல்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாற்காலி மேலே உட்கார வச்சிட்டார். ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு, நம்ம அதாவது சுந்தரா டிராவல்ஸ் ஒன்று நடிகை, அதுக்கப்புறம் இனியா 2 பேரும் சேர்ந்து பயங்கர கலக்கல். அந்த கேமராமேன் ரொம்ப கொடுத்து வச்சு அடிக்கடி க்ளோஸ்அப் அதையே காமிச்சிட்டு இருக்காரு. நமக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்தது. அது கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ். இல்லை ஜனநாயகம் படம்லாம் வந்து சென்சாரில் தடைப்பட்டு போச்சு அதுன்னு சொல்றாங்க. சென்சாரில் அது எப்படி அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொடியூசர் நல்லது. ஏன்னா துணிச்சலா கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பாலராஜன், அவரும் ஒரு பேர் சுரேஷ் ஐயா, அவர் படம் எடுத்திருக்காரு. ராஜசேகர் நல்ல படம் எடுத்திருக்காரு. என்னன்னா செக்ஸ் படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோட எடுத்திருக்காங்க. வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோட வாங்க. இந்த தலைப்பு ரொம்ப யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஒருவேளை டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ அவரே அவரை பையனா சொல்லிக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. அவரே அவரை பையன் சொல்லிட்டாரு. நான் தான் அந்த பையன். இந்த துணிச்சல் யாருக்குமே வராது. அந்த அடிப்படையில் அவரை நம்ம பாராட்டணும். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா, எல்லாருமே சொல்றது வழக்கமா ஹீரோயின்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக வரணும், வரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டு எங்கேயாவது ஓடுதாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த அடிப்படையில் இங்கே வரலையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஹீரோயின் என்ன பேசுகிறாங்க சொன்னால் அவங்க ஒன்றும் தெலுங்கில் பேசுகிறாங்களா, ஹிந்தியில் பேசுகிறாங்களா, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நமக்கும் புரிய மாட்டேங்குது. கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி 3 மணி நேரம் போட்டு கழுத்து இருக்கிறாங்க. ஆனால் எடிட்டர்கிட்ட போனால் 10 நிமிஷம் போங்க சார், எடுத்துட்டு போங்க சார், எவனும் பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு உள்ள கஷ்டம் என்னன்னா, 3 மணி நேரம் உட்காந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு 10 நிமிஷம் வராது. இப்போ புதுசாக யூடியூப்ல போட்டிருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே முதல்ல 5 பேர் போடுற அந்த கண்டென்ட்டுக்கு தான் காசு, மீதி எதுக்குமே காசு கிடையாது. அப்போ போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ நாங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால புதுசாக நாங்கள் கண்டென்ட் வந்ததுன்னா தான் எங்களுக்கு வந்து வருமானம். இப்போ தேவையில்லாமல் என்னையும் போட்டு நான் பேசலாம் போட்டு தமிழில் போடுறாங்க. போடுறது என்னுடைய சகோதரர்கள் தான். நான் என்ன செய்ய முடியும்? சரி, அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நான் விட்டுட்டு போயிடுறேன். எதுக்குன்னா, எப்படி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதே போல் நாங்கள் மீடியாக்காரங்களும் பாதிக்கப்படுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கேன். போலீஸ் அதிகாரியும் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்களும் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஏன்னா எந்த சமயத்தை பாருங்க, 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்கு முடிஞ்சிருன்னு சொன்னாங்க கேட்டு, நீங்கள் இப்போ மணி வருங்க வீட்டுக்கு போனாங்க, யோ எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன். வீட்டில் ஒரே பாட்டு. ஆக நமக்கு அங்கே ஒரு இடி, இங்கே ஒரு இடி. ஆஃபீஸுக்கு போனால்
என்னையே நியூஸ் எடுத்து வந்திருக்க, கண்டென்ட்டே இல்லை, நானே கண்டென்ட் கொடுக்க முடியும்? இப்படி ஆக நாம் எப்படி தயாரிப்பாளர்கள் சிக்கலில் இருக்கிறார்களோ அதே போல மீடியாக்காரங்களும் நாங்களும் சிக்கலில் தான் இருக்கோம். ஏன்னா யூடியூப் எத்தனை யூடியூப் இனிமேல் அடுத்தாப்ப வரப்போகுது, இருக்கிற மூட போகிறாங்களேங்கிற பயத்துலேயும் தான் நாங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் யார் தான் இந்த பையன், நான் தான் அந்த பையன், வெற்றி பெறுவதற்கு தம்பி பாலாஜை வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வர்றதுனால தான் ஒரு 10-15 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா இன்னைக்கு சொன்ன மாதிரி அன்பத்திலையும் அடிக்கடி சொல்ற மாதிரி புதிய தயாரிப்பாளர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறது. ஏன்னா பெரிய நடிகர்கள் பூரா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை வெளிய மாநிலத்துக்கு போடுறாங்க, இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் தான் இப்போதைய சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பல தயாரிப்பாளர் வர வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாலராஜ் சருக்கு தேங்க் பண்ணுறேன். ஏன்னா என்னையும் நம்பி நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் இதுக்கு சூட் ஆவேன் அப்படின்னு அவர் என்னை நம்பி இதில் என்னை ஆக்ட் பண்ண வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மூவி வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய மூவின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய கருத்து இருக்குது. ஸோ எல்லாரும் அது பார்க்குற ஒரு படம் தான். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. ரெடி ஸ்டார்ட். வேற ஏதாவது क्वेश्चंस நீங்க சும்மா வாழ்த்துட்டு போங்க.